ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எனக்கு நிதி ஒதுக்க பயம். அதாவது மட்டக்களப்பு மாநகர சபை திசை காட்டி சின்னத்திலே கையிலே போகாவிட்டால் எனக்கு நிதி ஒதுக்க பயம். தென்னிலங்கையிலே இருந்து வந்து திசை காட்டியிலே இருக்கும் அன்றகுமார் திசாநாயக்க செய்ய முடியாது. வேற வேற கட்சியிலே இருந்து இன்று திசை காட்டியோட சேர்ந்து இருக்கும் சில புல்லுருவியலாலும் செய்ய முடியாது. அது நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 2025 ஆண்டுக்கு மொத்தமான இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் 51 மில்லியன் ரூபாய் காசு. வெறும் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டது. அப்பே எங்களுடைய சகோதரர் கந்தசாமி பிரபு களவெடுப்பார் என்ற பயமா? அதனால் தானே அவ்வளவு குறைவாக அவர் காசு ஒதுக்கி இருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நாங்கள் பதில் வழங்க முதலே எங்களுடைய இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே போட்டி போடும் ஒரு வேட்பாளரை பதில் அளித்திருக்கிறார் மாநகர சபையை பற்றி ஜனாதிபதி அவர்களுக்கு. இந்த காணொலி என்னிடம் இருக்கின்றது, அதை வாசித்து காட்டுறேன். மட்டு மாநகர சபை அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள். சீலாமுனை வட்டார வேட்பாளர் நடராசா சுதர்சன். நான் இந்த செய்தியை இன்று பார்த்திருந்தேன். ஜனாதிபதிக்கு பதிலை அவர் அளித்திருக்கிறார். எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கும் ஒரு வேட்பாளர் ஜனாதிபதிக்கு பதில் அளித்திருக்கிறார். நான் இந்த அறிக்கை இன்று தான் பார்த்தேன். நாங்கள் ஜனாதிபதிக்கு இங்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய மேயருடன் கன விஷயங்களிலே கோபம் இருக்கலாம் சரவணபவன் அவருடன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தளவிலே இந்த நாங்கள் பயம் இல்லாம சொல்லலாம், ஊழல் மோசடி என்ற விடயத்துக்கு கிட்டையும் போகாத ஒரே ஒரு மேயர் என்று சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மேயர் சரவணபவன் அவர்கள் தான். அந்த விஷயத்திலே மட்டும் அவருக்கு நாங்கள் 100% புள்ளிகள் கொடுக்கலாம். சில விஷயங்கள் அவருக்கு 95, 96 தான் கொடுக்கலாம். ஏனென்றால் சில விஷயங்கள் என்று சொன்னால் அதுவும் சட்ட விரோதமான விஷயங்கள் எதுக்குமே அவர் உதவியாக போக மாட்டார். இன்று எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள்ளே இன்னொரு கட்சியிலேயோ இல்லாட்டி சுயேட்சை குழுவா இருக்கலாம் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் எனக்கு தெரியும். அவர் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த காணியை பிரித்து கொடுக்கிறதுக்கு உங்களுடைய மாநகர, அதாவது அவர் எங்களுடைய தமிழரசு கட்சி இல்ல கௌரவ சிறுநேசன் ஐயா பேசும் பொழுது சொல்லியிருந்தார், நாங்கள் 17 சபைகளை வென்றிருந்தாலும் கூட அதிலேயே சில பங்காளி கட்சிகள் எல்லாம் இருந்தது. அதிலே ஒருவர் உங்களுடைய மேயர் இந்த விஷயத்தை செய்து தர மறுக்கிறார். அப்ப நான் மேயரிடம் கேட்டான், ஏன் இதை செய்து கொடுங்க, பாவம் அவருக்கு. சட்ட விரோதம், நான் எப்படி செய்யறது, என்னால எல்லாம் செய்யலாம், அது புள்ளியான விஷயம் சொன்னார். இன்று அப்படியான விஷயங்களிலே சட்டவிரோதமான செயல்பாடுகளை செய்து தர சொல்லி கேட்டவர்கள் கூட இன்று வேற வேற சின்னங்களிலே கேட்கிறார்கள். காலால் உதைக்கிறதுல எல்லாம் கேட்கிறாங்க. சிலர் காலால் உதைக்கிற என்ன சாமான் காலால் உதை பண்ணாங்க, அதுல எல்லாம் கேட்கிறாங்க. இப்படியான விஷயங்களுக்கு துணை போக விரும்பியவர்கள் கடந்த காலத்திலே முயற்சித்தவர் என்று கேட்கிறார்கள். சரி, பிரச்சனை இல்லை. என்னிடம் சொன்னார்கள், நாங்கள் சில நேரங்களிலே எங்களுக்கும் அவங்களோட உதவியை தேவைப்படலாம், அவங்களுக்கும் எங்களோட உதவி தேவைப்படலாம். அதனால கூடுதலாக அதை பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால் மட்டக்களப்பு மாநகர சபைக்குள்ளே இம்முறை தேர்தலிலே போட்டி போடுறதுக்கு சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாம போய்விட்டது என்றதை மக்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அமோகமான ஆதரவு கிடைக்கும். அந்த காரணத்தினால சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாமல் இன்று வேற வேற சின்னங்கள் எல்லாம் முன்னுக்கு போட்டி போட்டு வாரவர்களை பற்றி எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே எங்களுடைய இந்த மாநகர சபை தேர்தலிலே, இந்த நடக்க இருக்கும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே எங்களுடைய நான் மேடைக்கு வரும் பொழுது கௌரவ முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நான் அதை சொல்லி மறந்து விட்டேன், அதே ஒரு தரம் சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எனக்கு நிதி ஒதுக்க பயம். அதாவது மட்டக்களப்பு மாநகர சபை திசை காட்டி சின்னத்திலே கையிலே போகாவிட்டால் எனக்கு நிதி ஒதுக்க பயம் என்று ஜனாதிபதி சொன்னதாக நானும் அதை பார்த்திருந்தேன், எங்களுடைய மேயர் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்றை கேட்க சொல்லியிருந்தார். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 2025 ஆண்டுக்கு மொத்தமான இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் 51 மில்லியன் ரூபாய் காசு. வெறும் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டது. அப்பே எங்களுடைய சகோதரர் கந்தசாமி பிரபு களவெடுப்பார் என்ற பயமா? அதனால் தானே அவ்வளவு குறைவாக அவர் காசு ஒதுக்கி இருக்கிறார். கந்தசாமி பிரபு அவங்களுடைய தேசிய மக்கள் சக்தி திசை காட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நம்பிக்கை இல்லாதபடியினால் தான் அவ்வளவு குறைவாக அவர் நிதி ஒதுக்கினார் ஆண்டு நான் கேட்க சொல்லல. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துடைய முன்னாள் மேயர் அண்ணன் சரவணபவன் அவர்கள் இந்த மேடையில் என்னிடம் கேட்க சொன்னதுக்காக இந்த இடத்துல நான் அதை கேட்டு விட்டேன்.
பிரபு என்னிடம் கோவிப்பார். உண்மையிலே இந்த மாநகர சபையிலே பொறுத்தளவிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த வேட்பாளர்களுக்கு, என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த கிளையினுடைய உறுப்பினர்களுக்கு, என்னுடைய கட்சியிலே இம்முறை கடந்த காலத்திலே இருந்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு, இந்த மாவட்டத்திலே இந்த மாநகர சபையிலேக்குள்ளே எந்த மூலையில எந்த பிரச்சனை இருக்கின்றது நன்றாக தெரியும். இந்த மாநகர சபைக்குள்ளே என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களுக்கு தெரியும். இந்த மாநகர சபையிலே கடந்த காலத்திலே உண்மையிலே துரதிருஷ்டவசமாக நான் 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் முதலாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு பல விடயங்களை இந்த மாநகர சபையின் ஊடாக செய்யலாம் என்ற ஆர்வத்திடம் இருந்தாலும் கூட காலச்சூழல் நமக்கு அதுக்கான வாய்ப்பை வழங்கவில்லை. 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்திலிருந்து கொரோனாவின் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக ஊரடங்கு சட்டம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டிலே ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது. இந்த ரெண்டு விடயங்களையும் நடக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய மாநகர சபைக்குள்ளே நாங்கள் பல வெளிநாடு நிதிகளை நாங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே இலங்கை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை ஒரு கூட நிதி ஒதுக்கவில்லை. இந்தியாவினுடைய நிதியினூடாகத்தான் அபிவிருத்தி திட்டங்களை செய்வோம் என்று சொல்லி திசை காட்டி சின்னத்தினுடைய நிதி அமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவருடைய உரையிலே சொல்லியிருந்தார். நாங்கள் எதிர்வரும் காலத்திலே இந்த மாநகர சபையிலே பல விடயங்களை செய்வதாக இருந்தால் பல வெளிநாடு முதலீடாளர்களை நாங்கள் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம். பல நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளலாம். பல நாடுகளுடன் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை செய்து எங்களுடைய மாநகர சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வழிகளை நாங்கள் கையாளலாம். என்றால் இந்த மாநகர சபையில் இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் நாடு முழுவதும் அன்றகுமார் திசாநாயக்கோடு இருந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசுக்கு வழங்கினது. அதிலே போல இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழரசுடைய கையிலே எங்களுடைய மக்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே இருக்கும் பல பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். வடிகான் பிரச்சனை மிக நீண்ட காலமாக இந்த வடிகான் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மாநகர சபையிலேக்குள்ளே சட்டவிரோதமாக சில கட்டிடங்களை சிலர் கட்டியிருக்கிறார்கள். சில தோணாக்கள் அடைக்கப்பட்டிருக்கு. சில மாநகர சபைக்குள்ளே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இருதயபுரம், நான் இதை பார்க்கும் பொழுது இருதயபுரத்துக்குள்ள போகும் பொழுது சில அம்மா மேல ஒப்பாரி வைத்து அழுதார்கள். 3 மாதங்களுக்கு ஒருக்கா 3 மாதங்கள் மன்னிக்கவனும் ஒரு வருஷத்திலே 3 மாதங்கள் கூடிய அளவு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு சூழல் வெள்ளத்தால பாதிக்கப்படுது. இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே பல வீதிகள் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. என்றால் அந்த தண்ணி வடிந்து போகும் பாதையிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி பல பிரச்சனை இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக உண்மையிலே 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே இருந்து உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்கு நிலையில் இல்லாத பொழுது, எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மேயர் எங்களுடைய உறுப்பினர் இல்லாத பொழுது பல அரசாங்க கட்சிகளும் அவங்களுடைய சேர்ந்த அதிகாரிகளும் சேர்ந்து பல ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார். இந்த மாநகர சபைக்குள்ளே மாநகர சபைக்கு சொந்தமான பல நிலங்கள் பல காணிகளை குறைந்த விலைக்கு சில ரகசிய ஒப்பந்தங்கள் செய்து வழங்கப்பட்டது. இவ்வாறான விடயங்களை நாம் தட்டி கேட்கிறதாக இருந்தால், எங்களுடைய மக்களுடைய வளங்களை களவெடுக்கப்பட்டது மீண்டும் எடுக்கிறதாக இருந்தால், இந்த மாநகர சபை எல்லையை பற்றி தெரிந்தவர்கள், இந்த பிரதேசத்தை பற்றி தெரிந்தவர்கள் தான் இந்த பிரதேசத்தில் ஆட்சி செய்ய வேண்டும். தென்னிலங்கையிலே இருந்து வந்து திசை காட்டியிலே இருக்கும் அன்றகுமார் திசாநாயக்க செய்ய முடியாது. வேற வேற கட்சியிலே இருந்து இன்று திசை காட்டியோடு சேர்ந்து இருக்கும் சில புல்லுருவிகளாலும் செய்ய முடியாது. அது நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். மாநகர சபை எல்லைக்குள்ளே இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். மாநகர சபைக்கு எவ்வாறு நிதி வருகும், அந்த நிதி அன்றகுமார் திசாநாயக்க தரத்தவில்லை, மாநகர சபையை அந்த நிதியை உருவாக்கலாம் என்றது அழகாக எங்களுடைய மேயர் சொல்லியிருந்தார், முன்னாள் மேயர் அவர்கள். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வாறு எங்களுடைய கரங்களை பலப்படுத்தினார்களோ அதே போல இந்த மட்டக்களப்பு மாநகர சபை எல்லையிலே இருக்கும் அனைத்து வட்டாரங்களிலேயும் அதிகூடிய வாக்குகளை எங்களுக்கு தந்து இந்த தொங்கு நிலை இல்லாத ஒரு சிறந்த ஒரு பலமான ஒரு மாநகர சபையை அமைக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.